அமெரிக்காவில் உள்ள தெய்வச் சிலைகளை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள தொன்மையான கோவில் சிலைகளை வெளிநாட்டிற்கு கடத்திச் சென்று விற்பனை செய்யும் நிலை உள்ளது என்றும், அந்த சிலைகளை மீட்டு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவில் திருடப்பட்ட 2060க்கும் மேற்பட்ட சிலைகள் அமெரிக்காவில் உள்ளன எனவும் அவர் தெரிவித்தார். எல்லாமே திருடப்பட்ட கொலை. எல்லா கேலரியிலையும், பிரைவேட் கேலரியிலும் நம்மளுடைய தொன்மையான தெய்வ விக்கிரகங்கள் இருந்தா 100க்கு 100% என்னுடைய உங்களுடைய தாத்தா பாட்டன் செஞ்ச சிலை எல்லாமே திருடப்பட்டு இதை எதுக்கு போய் கண்டுபிடிக்கணும்? 2662 வந்திருக்கு. அதுல 1411 தெய்வ விக்கிரகங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்க கேள்வி கேளுங்க சார், அவங்களுக்கு சார்பாக ஒரு ஆள் பேசணும், தப்பே இல்லை. நான் பேசுறதை வச்சு டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. 1411 தெய்வ விக்கிரகங்களை இன்னும் 3 மாசத்துக்கு முன்னாடியே வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஹை கமிஷன்ல இருக்கு. அங்க அவங்க கொடுத்துட்டாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்சாச்சு. அதை இங்க கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பழமையான கொடிமரங்கள், யானை சிலைகள் மாயமான விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லதுரை கோயிலில் ஆய்வு செய்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினார். ஆண்டாள் கோயிலில் இருந்து 2 யானை சிலைகள், 2 கொடிமரங்கள் மாயமானதாக கோயில் செயல் அலுவலர் முத்துராஜா போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் அறநிலையத்துறை இணை ஆணையர் கோயிலில் ஆய்வு செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.